Praise the Lord. இன்னைக்கான sermon topic You are valuable. நீங்கள் விலையேற பெற்றவர்கள். இன்னைக்கு நீங்க விலையேற பெற்றவர்கள் என்று சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக நமக்கு நாமளே ஒரு நேரம் சொல்லிக்கலாமா? I am valuable. I am valuable. நான் விலையேற பெற்றவன். நான் விலையேற பெற்றவள். ஏன் நாம் விலையேற பெற்றவர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன் நம்ம வெளியேற பெற்றவர்கள் என்றால், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். We were bought at a price. அந்த விலை என்னவென்று கேட்டால், அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக இருக்கிறது. 1 பேதுரு 1:18-19 இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமாங்க, நீங்களும் நானும் மீட்கப்பட்டதற்கான விலை இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். இன்னைக்கு நீங்களும் நானும் வேல்யூபிள், விலையேற பெற்றவர்கள் என்று சொல்வோமானால் அதற்கு காரணம் நம்மளிடத்தில் இருக்கிற ஒரு படிப்பின் அந்தஸ்தோ இல்லை ஒரு பொசிஷனோ இல்லைன்னா நம்மளிடத்தில் இருக்கிற வெள்ளியோ பொண்ணோ இது எதுவுமே கிடையாதுங்க. நம்ம விலையேற பெற்றவர்கள் என்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து நமக்காக அவர் உயர்ந்து கூட சேர்த்து கொள்ளும்படியாய் மறுபடியும் வருவதற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமே நம்மளுடைய மீட்பின் விலையாய் மாறுகிறது. அதனாலேயே நாம் வெளியேற பெற்றவர்களாய் இன்றைக்கு காணப்படுகிறோம். இந்த சத்தியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் நான் வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு எடுத்துக்காட்டான கதாபாத்திரம் யாருன்னு சொன்னா, தி அடல்ட்ரஸ் விமென், அந்த விபச்சார ஸ்திரீ. இந்த பெண்ணிடத்திலிருந்து மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் வல்லமையையும் அவர் நம்மை மறுபடியும் விலையேற பெற்றவர்களாய் எப்படி மாற்றுகிறார் என்பதை குறித்தும் ஆழமாய் இந்த வேளையில நம்ம கற்றுக்கொள்வோம். இந்த பெண்ணை குறித்து யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் யாராய் இருக்கிறாள் என்றால், அவள் ஒரு பெண்ணாய் இருக்கிறாள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல வாழ்ந்த ஒரு பெண்மணிதான் இந்த விபச்சார ஸ்திரீ. அடுத்தது இவளை பார்த்தோமானால், இவ ஒரு சின்ஃபுல் உமனா இருக்கிறா, ஒரு பாவியான ஸ்திரீயா இருக்கிறாள். விபச்சாரத்தில் கையும் களவுமாய் மாட்டின ஒரு பெண்மணியாய் அவள் காணப்படுகிறாள். அடுத்தது she was a victim. அவங்க ஒரு பலியாலாய் அந்த இடத்துல கொண்டு வரப்படுகிறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வரப்படுவதற்கான காரணம் அவங்க செய்த பாவத்திற்கு நியாயம் விசாரிக்கும்படியாக அல்ல, ஆனால் வேத பாரகர்களாலேயும் பரிசேயர்களினாலேயும் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொருட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை டெஸ்ட் பண்ண பொருட்டாதான் ஒரு பலியாலாய் அந்த இடத்துல இந்த பெண்மணி கொண்டு வரப்படுறாங்க. அடுத்ததா இந்த பெண்ணை குறித்து பார்ப்போமானால், she was liable to be punished. அவங்க வேதத்தின்படியே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு பழைய ஏற்பாட்டில் அந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் யாத்ராகமம் 20:14 படி பார்த்தோன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை மீறின ஒரு பெண்மணியாக பனிஷ் பண்ணப்படுறதுக்கு ஒரு ஏதுவான ஸ்திரீயாய் தான் இந்த ஸ்திரீ காணப்படுகிறாள். அடுத்ததா நம்ம பார்ப்போமானால், மோசேயின் பிரமாணத்தின்படி கல்லெறியப்பட்டு கொல்லப்பட வேண்டவே காணப்படுறாங்க. ஸோ இந்த பெண்ணை குறித்த ஒரு பேக்ரவுண்ட்னா இந்த 5 காரியங்கள் தான். ஆனால் இந்த இடத்துல நான் நிறுத்திவிட்டு, இந்த பெண் ஒரு விலையேற பெற்றவளா, was she valuable அப்படின்னு சொல்லி நான் உங்களிடத்துல கேட்பேன். ஆனால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்?
நிச்சயமாகவே இந்த பேக்ரவுண்டை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது இல்லை இந்த ஷீ இஸ் நாட் வேல்யூபிள் அப்படின்றது தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். அஃப்கோர்ஸ் நமக்கு எண்ட் ஆஃப் த ஸ்டோரி தெரியும். இயேசு கிறிஸ்து இவளுக்கு எப்படி ஒரு பாவ மன்னிப்பை அருளி அவளுக்கும் மறுவாழ்வு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தாரு என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால நம்ம சிலர் என்ன சொல்லுவோம், இல்லை அவங்க வேல்யூபிள் தான், இயேசு கிறிஸ்து அவங்கள மீட்டிருக்கிறார் என்பதை நம்ம சொல்லுவோம். பட் எனிவே அவங்களோட ஷூஸில் இருந்து இன்னைக்கு நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமானால் அவங்களுடைய மனநிலைமையை குறித்து நம்ம அறிந்து கொள்ளலாம். அவங்க அந்த இடத்துல ஒரு விபச்சாரத்தில் கையும் களவுமாய் மாட்டிக்கொண்டு அவங்க தரன்னு இழுத்து கொண்டு வரப்பட்டு தேவாலயத்தின் முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக அவங்க கீழே தள்ளிவிடப்பட்டு அவங்கள நியாயம் தீர்க்கும்படியாக இப்போவே இவளை மோசேயின் பிரமாணத்தின்படி இவங்க செய்த பாவத்திற்கு கல்லெறியப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்று அந்த இடத்துல மக்கள்னால அவங்க சொல்லப்படும் பொழுது அவங்களுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அவங்க என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்குள்ளாக அங்கே தள்ளப்பட்டிருப்பாங்க, அவங்க எவ்வளோ ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஒரு பாவியான ஸ்திரீ அந்த மனம் நொந்து காணப்பட்டிருப்பாங்க. அவங்க பாவத்தின் நிமித்தம் அவங்க அங்க எவ்வளோ இருதயம் நொறுக்கப்பட்டு காணப்பட்டிருப்பாங்க. எவ்வளோ ஒரு பயத்தோட அவங்க இருதயம் கலங்கி கொண்டிருக்கும். அதே நேரத்தில் எவ்வளோ தனிமையாக உணர்ந்திருப்பாங்க இல்லையா? ஒருவேளை அவங்கள சுற்றி நிற்கிற மனிதர்கள் கூட தங்களுடைய மாம்ச இச்சையை அவங்க நிறைவேற்றி கொள்வதற்காக இந்த பெண்ணிடத்தில் அவங்க தவறு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அவர்கள் கூட அந்த கூட்டத்தில் நின்றுக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க கூட இவளை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிற சத்தத்தை அவள் கேட்கும் பொழுது அவள் இருதயம் எவ்வளவு நொறுங்கி போயிருக்கும், எவ்வளோ பெயின்ஃபுல்லாக அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ தனிமையாய் அவங்க உணரப்பட்டிருப்பாங்க. இப்படி அநேக காரியங்கள் அவங்க மனதில் தோன்றி அவங்கள ஒடுக்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் அவங்க அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அவங்க மனசில் தோன்ற ஒவ்வொன்றுக்கும் முன்பதாக ஒரு நான் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், நான் வேதனைக்குட்படப்பட்டிருக்கிறேன், நான் பயந்து போயிருக்கிறேன், நான் கொல்லப்பட போகிறேன், நான் தனிமையாக இருக்கிறேன், நான் அசிங்கப்படுறேன், நான் பாவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க ஒடுக்கப்பட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்கள ஒப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்க நிலைமை எப்படியா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிங்களேன். இதே மாதிரி தான் அநேக வேலைகளில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட மனிதர்கள் நம்மளை ஒடுக்கும் பொழுது, அது வேலை ஸ்தலங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வீடா இருக்கட்டும், இல்லை நீங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே சரி, நீங்கள் ஒடுக்கப்படும் பொழுது, நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது, நீங்கள் அவமானப்படும் பொழுது உங்களுக்குள்ள வருகிற ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ்க்கு முன்னாடி நான் தான் இப்படி இருக்கிறேன், உலகம் சொல்லலாம் நீ பாவியாக இருக்கிற, நீ தான் வேதனைப்படுத்துகிற, நீ தான் இப்படி குடும்ப மானத்தையே வாங்கிக்கிட்டு இருக்க, நீ தான் இப்படி படிக்கவே மாட்டிக்கிற, நீ தான் இப்படி மக்கு பிள்ளையாக இருக்கிற, நீ தான் எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் இருக்கிற, நீ தான் ஒரே வேஸ்ட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லி உலகம் ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தில் அந்த எண்ணங்கள் ஏதாவது தோன்றி மற்றவங்க சொல்கிறதுனாலையோ இல்லைன்னா உங்களாலேயே உங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் இப்படியா தவறாக நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்குள்ளாக போய் உங்களுக்குள்ள இப்படி ஒரு காரியங்கள் எழும்பும் பொழுது சாத்தானின் கிரியைகள்னால இப்படி சில காரியங்கள் உங்கள் இருதயத்தில் எழும்பும் பொழுது நான் தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதற்கு ஒரு டைட்டிலை கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். இன்றைக்கு இந்த ஸ்திரீயின் இடத்துலேருந்து நம்ம கொள்ள போகிற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் முன்னாடி நான் அப்படின்றத நீங்கள் சேர்க்கக்கூடாது. நம்ம கவனமாக இருக்கணும். நம்மளுக்குள்ள முக்கியமாக நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரும்பொழுது நான் தான் இப்படி இருக்கிறேன், ஊர் உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நானை சேர்த்துறாதீங்க. நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிப்பு இருக்கிறது, அதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இப்படி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்குள்ளாக போயிட்டீங்கன்னா சாத்தான் உங்கள் தலைமையில் இடத்தை எடுத்து விடுவான்.
அதை நீங்கள் விட்டுறவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதற்கு நீங்கள் எல்லா நெகட்டிவ் ஃபீலிங்ஸையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவின் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்க வேண்டும். சரி, இயேசு கிறிஸ்து இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாருன்னு பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து இதை பார்த்து விட்டு இப்படி எல்லாருனாலையும் குற்றம் சாட்டப்பட்டு இந்த ஸ்திரீ அந்த இடத்துல நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. ஹி வாஸ் டூயிங் சம்திங் வெரி அன்யூஷுவல். ஏன்னா பைபிளில் எங்கேயுமே இவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் குனிந்து தரையில் எதையோ எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன எழுதினாருன்னு சொல்லி நமக்கு வேதம் ரெக்கார்ட் பண்ணலை. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை அவர் பாட்டுக்கு குனிஞ்சு அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. தட் ஷோஸ் தட் ஹீ வாஸ் ஜஸ்ட் மைண்டிங் ஹிஸ் பிஸ்னஸ். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த கூச்சலுக்கும் இந்த சத்தத்திற்கும் அவர் செவி கொடாதது போல அவர் பாட்டுக்கு குனிந்து எதையோ எழுதி கொண்டு இருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த பரிசேயர்களும் இந்த வேதபாரர்களும் அவரை சும்மா விடாமல் அவங்க ஓயாமல் கேட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர் நிமிர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மறுபடியும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல அங்க என்ன நடந்தது தெரியுமா? பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒருத்தரா அவங்களுடைய சொந்த மனசாட்சினாலே கடிந்து கொள்ளப்பட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ளுவதற்கு ரொம்ப ஆயத்தமாய் வந்த அந்த மக்கள் ஒவ்வொருத்தராக கிளம்பி போயிட்டாங்க. அவங்களுடைய சொந்த மனசாட்சியே அவங்களை கடிந்து கொண்டது. வேதத்தில் இப்படியாய் ஒரு வசனம் பார்க்கிறோம். யாக்கோபு 2:10, எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஒருவேளை அங்க சுற்றி இருந்தவங்க அந்த ஸ்திரீயை போல விபச்சாரத்தில் மாட்டாம இருந்திருக்கலாம், அந்த குற்றத்தை செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க வேறு குற்றங்களை செய்திருக்கலாம், பொய் சொல்லிருக்கலாம், களவு செய்திருக்கலாம், பொறாமைப்பட்டிருக்கலாம். இப்படி அநேக தவறுகளை குற்றங்களுக்கு அவங்க தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கலாம். நான் தான் பரிசுத்தன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஒருவருமே கிடையாது. நம்ம எல்லாருமே பாவிகள் தான். இப்படி அங்கு நின்று கொண்டிருந்த ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சொந்த மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அங்க கடைசியா நிற்பது இயேசு கிறிஸ்துவும் அந்த பொண்ணு மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தர், அவரிடத்துல குற்றமில்லை. அவர் ஒருவரே அங்கு நிற்க பாத்திரவானாய் இருந்தார். இந்த சீன்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? நம்ம யாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்க கூடாது. ஜட்ஜ் பண்றதுல ரொம்ப அவசரப்பட்டுறக்கூடாது. யாரையும் ஜட்ஜ் பண்ணவே கூடாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறவர். இயேசு கிறிஸ்துவே நமக்கு நியாயம் செய்யும் நியாயாதிபதி, நமக்கு நீதியை அளிக்கும் நீதிபரர். இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து இப்படியாய் கேட்கிறார், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் மனிதர்களாகிய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவ இப்படி இவ இப்படி அப்படின்னு சொல்லி சீக்கிரமாய் நியாயம் தீர்த்து விடுகிறோம். அவங்க பேரை டேமேஜ் பண்ணிடுறோம். அவங்க வாழ்க்கையை நம்ம கெடுத்து விடுகிறோம். நாம் அப்படி நியாயம் தீர்த்து விடாதபடிக்கு நம் நாவை அடக்கி கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். We also have to give chances to other people like Jesus did. இந்த ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்.
God hates the sin, not the sinner. அவர் பாவத்தை தான் வெறுக்கிறாரே தவிர பாவிகளை அல்ல. இதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை மனிதர்கள் நமக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு, நமக்கு விரோதமாய் எழுதி கொண்டு, நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா நாம அவங்கள மன்னிக்கணும். அவங்கள பாவிகளா தீர்க்கிறதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நமக்கு ஒருவேளை ஏதாவது காரியம் பிடிக்காம இருந்துச்சுன்னா அதை நம்ம மன்னித்து விட வேண்டும். அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க வேண்டும். God gives us another chance, but we have to leave our life of sin. நம்ம அதே பாவியான மனுஷனாய் நம்ம ஆண்டவருக்குள்ளாக வந்தோம், அதே மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நமக்குள்ள ஒரு மறுரூபம் காணப்பட வேண்டும். நம் பாவமான வாழ்க்கையை, நம்மளிடத்துல இருக்க பாவ பழக்கத்தை விட்டு விட வேண்டும். கர்த்தரிடத்துல நாம் மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம ஏதாவது ஒரு பாவத்தில் சிக்கி தவிப்போமானால், ஒரு குற்றமான காரியம் ஒருவேளை நம்மளிடத்துல காணப்படுமானால், நாம இன்றைக்கு அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நமக்குள்ள கலாத்தியர் 5 சொல்லப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகளாகிய விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படி ஏதாவது ஒரு காரியம் நம்மளிடத்துல காணப்படுமானால் இன்றைக்கே விட்டு விடவும், அதிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவராலே மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் ஆவியின் கனியை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையை நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃபா வாழ அர்ப்பணிக்க வேண்டும். Let us all leave our life of sin. Let us all leave the sin that we have committed. Let us all leave the sinful ways that we have followed. இன்றைக்கே அந்த பாவ வாழ்க்கையை நாம் விட்டுவிட வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற இன்னொரு விஷயம் என்னன்னா, neither do I condemn you. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. யோவான் 3:17 இப்படியாய் சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளை ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பவில்லை. அவர் நாம் ரட்சிக்கப்படுவதற்காக தான் அனுப்பப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில பிடித்து கொள்ளுவோமானால், அவரை அறிந்து கொள்ளுவோமானால் நாம் ரட்சிக்கப்படுவோம். நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம். இன்னைக்கு உங்களையும் என்னையும் விலையேற பெற்றவரா மாற்றுகிறது அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமே. அந்த ரத்தம் தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து வைத்திருக்கிறது. அதை நம்ம வாழ்க்கையில என்றைக்குமே மறந்துவிடக்கூடாது. பாவ வாழ்க்கையாகிய பொல்லாத கிரியைகள் நம்மளிடத்துல இருக்குமானால் நிச்சயமாகவே we are valueless. அதனால நம்மளை வேல்யூபிளா ஆக்குற இந்த இயேசுவின் இடத்துல இன்றைக்கே நாம் திரும்புவோம். இந்த பாவ வாழ்க்கையை விட்டு விடுவோம். அடுத்ததா what are the other things that makes us lose our value அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால் 2 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது not believing in Jesus Christ, இரண்டாவது loving darkness and doing evil. யோவான் 8:12 இப்படியாய் சொல்லுகிறது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஸோ நம்ம வேல்யூவை குறைச்சிக்கிறது, நம்ம வேல்யூவை நம்மளிடத்துல இருந்து எடுத்து போடுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருப்பது.
யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒருவேளை நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவராய் இருப்பீர்களானால் இன்றைக்கே மனம் திரும்புங்க. உங்க பாவ வாழ்க்கையை விட்டு நீங்க மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நீங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டீங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவீங்க. அடுத்த ஒரு காரியம், நாம ஒருவேளை இருளை விரும்பி தீமையை செய்து கொண்டிருப்போமானால் நாம நம்மளோட வேல்யூவை இழந்து விடுவோம், ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக உட்படுவோம். யோவான் 3:19-21 இப்படியாய் சொல்லுகிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பொல்லாங்கை நடப்பித்து கொண்டிருக்கிறோமா, இல்ல தேவனுக்கு பிரியமான செயல்களை சத்தியத்தின்படி செய்து கொண்டிருக்கிறோமா? நம்மளை நாமளே பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒருவேளை இருளை விரும்பி பொல்லாங்கை நடப்பித்து தீமையான செயல்களையும் திட்டத்தையும் பண்ணி கொண்டிருப்பீங்கன்னா இந்த நேரமே மனம் திரும்புங்க, ஆண்டவரிடத்துல வாங்க, இயேசு கிறிஸ்துவினிடத்துல மனம் திரும்பி மறுவாழ்வை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்ததா இயேசு கிறிஸ்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த செய்கிறாரு. என்ன தெரியுமா? அவர் கேள்வி கேட்டு அந்த பெண்ணின் வாயிலிருந்தே ஆன்சரை வாங்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, has no one condemned you? உன்னை யாருமே குற்றப்படுத்தலையா? உன்னை யாருமே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையான்னு சொல்லி கேட்கிறார். அவளும் சொல்லுகிறார், நோ ஒன் சார், யாருமே இல்லை அப்படின்றது தான் அவளோட ஆன்சராக இருக்கிறது. அங்கே உண்மையாகவே அந்த இடத்துல அவளை அவ்வளோ நேரம் நின்று அவள் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட வேண்டும், அவள் இப்படி பாவம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லி அவளை நியாயம் தீர்த்து அவளை குற்றவாளிகளாய் ஆக்கின ஒருவருமே அந்த இடத்துல இல்லை. அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. அவள் அந்த இடத்துல ஒரு விடுவிக்கப்பட்ட பெண்ணாய், ஒரு விடுதலையை உணர்கிற ஒரு பெண்ணாய் அந்த இடத்துல காணப்பட்டா. இன்னைக்கு ஒருவேளை பெரிய பாவம் சின்ன பாவம்னு சொல்லிக்கிட்டு நான் ஒன்றும் அவங்கள மாதிரி இல்லை, நான் ஒன்றும் இந்த அளவுக்கு பெரிய பாவம்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி உங்கள் மனசை நீங்கள் ஒருவேளை திருப்தி பண்ணி கொண்டு நீங்கள் இன்னும் பாவமான வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய பாவம்லாம் பண்ணல, நான் செய்தது ஒரு சின்ன விஷயந்தான் அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தை நீங்கள் திருப்திப்படுத்த ட்ரை பண்ணிட்டு வேணா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் முன்னாடி சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது ரோமர் 3:23-24 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இதுதாங்க சத்தியம், இதுதாங்க உண்மை. நம்ம எல்லாருமே பாவிகள் தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு மீட்பு வேணும் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துலையே இருக்கிறது. அவரிடத்திலிருந்து தான் நாம் நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறோம். அதை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. ஒருவேளை நம்ம கண்ணில் தோன்றுகிறது போல ஒரு சின்ன பாவம் பெரிய பாவம்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இயேசுவின் இடத்துல வாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே அவர் உங்களை விடுவிப்பார். உங்கள் பாவத்திலிருந்து அவர் ஒரு விடுதலையை கொடுத்து மறுவாழ்வை உங்களுக்கு கட்டளை.
சரி, இப்போ நம்ம பாவ அறிக்கை பண்ணி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து அவரிடத்துல இருந்து நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம அவர் கொடுக்குற அந்த மறு வாழ்வை வாழும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களாய் வாழணும்னு தெரியுமா? நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களாக நம்மளுடைய மறு வாழ்வில் வாழணும்னு சொன்னால், மத்தேயு 7:1-2 சொல்லப்பட்டது போல, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமாங்க, இந்த வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போறாரு. நம்ம ஒளியை விரும்பி நன்மையை செய்கிறவர்களா இருந்தா நமக்கும் ஆண்டவர் நன்மையை கட்டளையிடுவார். ஆனா ஒருவேளை நம்ம மற்றவர்களை குற்றவாளிகளா நம்ம நியாயம் தீர்த்து கொண்டு வீண் பேச்சுகளையும் பழிகளையும் சொல்லிட்டு போனா நம்மளும் கூட நியாயம் தீர்க்கப்படுவோம். அதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால பெற்றுக்கொண்ட இந்த மறு வாழ்வை நாம் அவர் நாம மகிமைக்கென்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மகிமையின் வாழ்வை நம்ம வாழும் பொழுதுதான் உண்மையாவே நாம விலையேற பெற்றவர்களாய் காணப்படுவோம். கடைசியாக நாம விலையேற பெற்றவர்களாய் இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் ஆல் பை நோயிங் ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டாதான் நம்ம உண்மையாகவே விலையேற பெற்றவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். யோவான் 8:32 இப்படியாய் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். யோவான் 8:36 இப்படியாய் வாசிக்கலாம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இன்னைக்கு என்னென்ன கட்டுல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க, என்னென்ன காரியங்கள் உங்களை வேல்யூலெஸ்ஸா உங்களை ஆக்கியிருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை இந்த டேபிள்ல கொடுத்திருக்கிற சில காரியங்களா இருக்கலாம், மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட காயங்களா இருக்கலாம், உங்களுக்குள்ள தோன்றின பயங்களா இருக்கலாம், இல்ல உங்களோட கவலைகளா இருக்கலாம், உங்களுடைய தனிமையான வாழ்வா இருக்கலாம். இப்படி எந்த ஒரு காரியம் உங்களை வேல்யூலெஸ்ஸா, விலையே இல்லப்பா உனக்கு, நீ வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களை ஃபீல் பண்ண வைத்திருக்குமானால், இன்றைக்கு அந்த தாட்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஆண்டவர் உங்களை என்ன சொல்றாரு, ஆண்டவர் உங்களை குறித்து என்ன எழுதி வச்சிருக்கிறாரு, அவரோட ப்ராமிசஸ் என்ன சொல்றது அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க தியானிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமாய் மாறுகிறத நீங்க அறிந்து கொள்ள கூடும். உங்களால அதை உங்க வாழ்க்கையில உணர முடியும். ஸோ இன்றைக்கே சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. சத்தியம் உங்களை விடுதலையா. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வெளியேற பெற்றவர்கள். ஆமென்.